மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அதே நேரத்தில் மதுரை மக்களின் முக்கிய கனவான மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் மிகவும் அவசியமாக உள்ளது. இது குறித்து ஆய்வு செய்து தமிழக அரசும் ஒப்புதல் அளித்த பிறகு மத்திய அரசுக்கு அனுப்பிய பிறகு இரண்டாவது முறையாக மக்கள் தொகையை கணக்கு காரணம் காட்டி நிராகரித்துள்ளனர். இது ஒரு மிகப்பெரிய அநீதி என்று நம்மிடம் தெளிவாக கூறுகிறார் ஆதாரங்களுடன். DRUU ரயில்வே சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சங்கரநாதன் நம்மிடம் சொல்றார். அவர்கிட்ட கேட்போம், சார் இப்போ இந்த மக்கள் தொகையை காரணம் காட்டி இரண்டாவது முறையாக இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்களேன். அவங்க கணக்கிடுறது 2011 இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு மக்கள் தொகை கணக்கு பார்த்தீங்கன்னா 19 லட்சம் இருக்கு. சிட்டிக்குள்ள மாத்திரம் சுற்றுப்பகுதியெல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கு மேலாக இருக்கிறது. இதுக்கு ஒரு காரணமாக காட்டக்கூடாது. மேலும் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தையும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தையும் திட்டத்தை தீட்டி வகுத்தவர் மதுரையை சார்ந்த திரு அர்ஜுனன் அவர்கள். ரயில்வேல இருந்து ஒரு பொறியியலாளராக இருந்து இப்ப மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தலைவராக இருக்கிறார். அவரே தொழில்நுட்பங்களோடு இதனுடைய ஃபீசிபிலிட்டியோடு சேர்த்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த முன்னாள் அரசு திரு மு க ஸ்டாலின் அவர் தயாரித்த திட்டத்தை நவம்பர்ல ரிஜெக்ட் பண்ணாங்க. தற்போதைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மே மாதம் நமது மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து இந்த 2 திட்டங்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று நேரடியாக கோரிக்கை வைத்தார். இது மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மக்களுடைய தொலைநோக்கு சிந்தத்தோடு தீட்டப்பட்ட இந்த திட்டத்தை நிராகரித்து மதுரை மக்கள் சார்பாக மிகுந்த வருத்தத்தை தெரிவித்தோம், கண்டனங்களை தெரிவித்து வருகிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க சொல்றது BRTSன்றாங்க, பஸ் ரேபிட் சிஸ்டத்தை சொல்றாங்க. இப்போ உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு வசதி இப்போ உள்ள வாகனங்களுக்கு பத்தல. இப்போ ஒரு மெட்ரோ ட்ரெயின் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 முதல் 10 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ உள்ள ஜனத்தொகை மோட்டார் வாகன கணக்கு எடுத்தோம்னா இப்போ உள்ள அடிப்படை கட்டமைப்பு பத்தாது. இதுக்கு ஒரேடியா தொலைநோக்கத்தோடு பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தான் சரியாக வரும். ஏன்னா இது இவங்க ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் கணக்கெடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப மதுரையில வெறும் மதுரை மக்கள் மாத்திரம் போக மாட்டாங்க. மதுரை சுற்றுப்புற கிராமத்தில் இருக்கிறவங்க வருவாங்க. நீங்க சித்திரை திருவிழாவெல்லாம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் குமிறாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ண முடியும்? மக்கள் தொகை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் செய்யணுமே தவிர வெறும் மக்கள் தொகை கணக்கெடுக்க கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா வட மாநிலங்களான இந்தூர், ஆக்ரா, சூரத் இதெல்லாம் இதே மாதிரி 2 டயர் சிட்டி தான். அங்கெல்லாம் மெட்ரோ ரயில் அனுமதித்த இந்த ஒன்றிய அரசு ஏன் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்து செய்யறாங்க? அந்த வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இதுதான் இப்ப செயல்பாட்டில் இருக்கா? இப்ப நடந்துகிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு. சூரத்தில் நடந்துகிட்டு இருக்கு, இந்தூர்ல நடக்குது, இப்போ அகமதாபாத்ல இருந்து சூரத்திலும் இருக்கு. உங்களுக்கு இருக்கு ப்ராஜெக்ட் இருக்கு. மக்கள் தொகை அதே மாதிரி கான்பூர்ல இருக்கு. கான்பூர், இந்தூர் இதை காட்டிலும் கம்மியான இருக்கு. இதே இந்த கிரிட்டீரியா அங்க பொருந்தல. ஆனா இதை ஒதுக்குறதுக்கு இதை ஒரு கிரிட்டீரியா வைக்கிறாங்க. அதுதான் வேதனையாக அளிக்கிறது. ஒன்றிய ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு GST வருமானத்தில் இந்தியாவில் 2வது இடம் வைக்கிறோம். அதனால இதுக்கு உடனடியாக பிரதமர் அவர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டுகிறோம். மேலும் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கோவை நகரை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் துணை ஜனாதிபதி இருக்கிறார். அவர்களாவது இதில் தலையிட்டு கோவை மக்களுக்கு ஒரு விடிவு காலம். அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே தான், சுத்தி இண்டஸ்ட்ரியலா இருக்கு. ஸ்மால் ஸ்கேல் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஏகப்பட்ட வட இந்தியிலிருந்து வேலை பார்த்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பாப்புலேஷன் கணக்கில் கொண்டு நீங்க கோவைக்கும் மதுரைக்கும் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை ஒப்புதலை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது தொழில்நுட்ப ரீதியாக எந்த ஒரு குறைபாடும் அந்த ரெட்ரோ திட்டத்துக்கு கிடையாது. அதே நேரத்தில் அந்த மெட்ரோ ரயில் நிர்வாகமே ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் போட்டாங்க, எத்தனை ரயில் நிலையம், எத்தனை இந்த சுரங்கப்பாதையா மேல்மட்ட பாலமான முடிவு பண்ணிட்டாங்க. மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு, மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கணும். இந்த சூழல்ல அவங்க கொடுக்கிற ஒரே ஒரு காரணம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க, இந்த மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும், அப்போ நம்ம மக்கள் தொகை எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். இவங்க சொல்ற கணக்கு 2011 தான் சொல்றாங்க. இன்னைக்கு என்ன வருஷம்? 2025. 15 ஆண்டுகள் அதிகமாயிருச்சு இல்லைங்களா, கூடிருச்சு. ரெண்டாவது அப்பவே பாத்தீங்கன்னா 14.5 லட்சம் பாப்புலேஷன் அவங்க கணக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 19 லட்சம்
அவங்க கணக்கு. இதில் வந்து மதுரை சிட்டி தான் கணக்கு வச்சுக்கிறாங்க. சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 to 33 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள கணக்கில் எடுத்தால் இது ஒரு சரியான காரணம் அல்லது. அதனால இதை உடனடியாக நிதி அமைச்சகம் எல்லாம் சேர்ந்து, நிதி அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் மதுரையில் இருந்தவங்க தான், அவங்களும் இதில் உடனடியாக தலையிட்டு உடனடியாக நிதியை வழங்கி எங்கள் மதுரையினுடைய நீண்ட நாள் கனவை நிவர்த்தி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து ஒரு நீண்ட நாள் கனவு நம்ம சொல்ல முடியாது. மதுரை மக்களுடைய இன்றைய அடிப்படை தேவையாக உள்ளது. ஏன்னா வந்து மதுரை வந்து ஒரு ரொம்ப மிகுந்த வாகன நெருக்கடி மிகுந்த ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், விமான நிலையம் இருக்கு, மருத்துவ மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கு. அதுவும் போக வந்து முக்கியமான நிர்வாகங்கள் இங்கே நடக்குது. எய்ம்ஸ் மருத்துவ நேரம் போது நம்ம உயர்நீதிமன்ற மக்களை இருக்கு. நாள்தோறும் வந்து செல்லக்கூடிய மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. மதுரையை பொறுத்த அளவுக்கு தென் மாவட்டங்கள் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா மதுரை இருக்கு. இந்த சூழல்ல வந்து வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்து ஒரு நேரத்தை வேகமாக சென்று அந்த இன்னொரு பேருந்து நிலையத்தில் செல்வதற்கு வசதியா இருக்கும். இதை வந்து அவங்க வந்து மறுக்கிறாங்க. அந்த பஸ் ஒன்று சொல்றாங்களே ரேபிட், அது வந்து சாத்தியப்படுமா? ஏன் படாது? இல்லை, அவங்க சொல்ற பஸ் ரேபிட் டிரான்சிஸ்டன்றாங்க. அது வந்து எலக்ட்ரிக்கல் பஸ்ஸை வச்சு இருக்கிற ரோடில் விடணுன்றாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போ உள்ள ரோடு வசதிகள் இருக்கிறப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற பஸ்ஸுக்கே அடிப்படை கட்டமைப்பு பத்தாதப்போ இன்னும் மின்சார பஸ்ஸுகள் அவங்க சொல்ற மாதிரி கொண்டு வந்து இயக்குவது இது சாத்தியக்கூறு இல்லாத காரணம். இருந்து இன்னும் மெயினான சிட்டி இதை இணைப்பதெல்லாம் தொலைநோக்கு சிந்தனையோடையும் பாப்புலேஷனுடைய அறிக்கையும் வாகனங்களுடைய பெருக்கம் எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த திட்டத்தை தீட்டிருக்கிறார்கள். இது திட்டம் வரவேற்க வேண்டியது, இது ஒப்புதல் வாங்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமை. அதுதான் எங்களுடைய கனவாகும். இப்போ வந்துங்க, மாநில அரசு 50% பங்களிப்புலையும் மத்திய அரசு 50% பங்களிப்புடையும் தான் நம்ம மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில 2 வழித்தடங்கள் இயங்குது, இப்போ 4 வழித்தடமா மாற்ற போறாங்க. இந்த சூழலில் தமிழக அரசு மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கு. இதை மாநில அரசு நீங்க நிதியே கொடுக்க வேணாங்க, ஒப்புதல் மட்டும் கொடுத்தா போதும், நாங்க பாத்துக்கலாம் அப்படின்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா? இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப திரு ஜோசப் விஜய் வந்ததுக்கு அப்புறம் நலத்திட்டங்களுக்கு பணம் பற்றாக்குறைனால அவர் பொதுமக்கள்கிட்ட நலத்திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு நிதி கொடுங்கன்றாங்க. இதே மாதிரி நாங்க எங்களுடைய மதுரை மக்கள், கோவை மக்களுடைய கனவு நிறைவேற வேண்டும் என்றால் முதல்வர் இதே மாதிரி நீங்க ஒப்புதல் கொடுத்தா போதும், நல்ல எண்ணம் கொண்ட தொழிலதிபர்கள், நன்கொடையாளர்கள், பொதுமக்கள், நற்சிந்தனையாளர்கள், தர்மகர்த்தாக்கள், இந்த மாதிரி இளைஞர்களோட எழுச்சியோடு ஒத்துழைப்போடு எங்களுடைய திட்டம் நிறைவேற்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒப்புதல் மாத்திரம் கொடுத்தா போதும், எங்க கனவை நிறைவேற்ற எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒப்புதல் மாத்திரம் வழங்குங்க. அதாவது மதுரை மாநகரில் இன்றைய அத்தியாவசிய தேவை மெட்ரோ ரயில் திட்டம். அந்த ரயில் திட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டுள்ளது 2வது முறையாக. அது ஏற்புடையதல்ல. காரணம், தற்பொழுதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தகுதியான நகரம் மதுரை மாநகரம். மேலும் மக்கள் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் அது மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். எனவே அப்பொழுது மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். எனவே தற்பொழுதைய அத்தியாவசிய தேவை மதுரை மாநகருக்கு மெட்ரோ ரயில் திட்டம். மத்திய பாஜக அரசு தமிழர்கள் மீது மிகுந்த பற்றும் பாசமும் உள்ளது என்று கூறுகிறது. துணை ஜனாதிபதி, மத்திய நிதி அமைச்சர் உள்ளிட்டோர் முக்கிய பொறுப்புகளில் உள்ளனர். எனவே தகுதியின் அடிப்படையில் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மதுரை மக்கள் சார்பாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரபாவுடன் செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.